பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்துள்ள நிலையில் பொருளாதார நிபுணர் கலையரசனுடன் செய்தியாளர் ராதா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். 2024-2025 ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு மக்களவையில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொருளாதார ஆய்வறிக்கை கூறுவது என்ன என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் திரு கலையரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இந்திய தேர்தல் அமெரிக்க தேர்தலுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு முழு பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியில் உலக அளவில்? இதுலேருந்து உலக அளவில் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அமெரிக்க எலெக்ஷன் டெஃபினட்டாக வந்து ஒரு எக்கனாமிக் போக்கையை மாற்றியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது குறிப்பாக அந்த எக்ஸ்போர்ட் சார்ந்த ஏற்றுமதி சார்ந்து இருக்க பொருளாதாரங்களை பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஏன்னா அவர்களுடைய கொள்கையை வந்து அடிப்படை கொள்கையை அவர்கள் மாற்றிருக்காங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த கொள்கையே மாறி இருக்கு. அந்த சூழலை இது எப்படி பார்க்க இந்த அறிக்கையில் என்ன சொல்ல வருதுன்னா, நம்முடைய எக்கனாமியும் நம்முடைய பொருளாதாரமும் ஏற்றுமதியை சார்ந்தே இருக்க முடியாது. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன? நம்முடைய உள்நாட்டு நுகர்வு சார்ந்த நம்முடைய எக்கனாமின்றது வந்து 60% கன்சூமேஷன் எக்கனாமி. அப்போ நம்முடைய டிமாண்ட்ஸ் வந்து உள்நாட்டில் இருந்து வரணும் அப்படின்றத வந்து இந்த அறிக்கை வந்து தெளிவாக அதை சொல்லுது, கிளியரா. இப்போ விலைவாசி உயர்வு அப்படிங்கிறத பற்றி அதில் ஏதாச்சும் குறிப்பிட்டிருக்கிறாங்களா? அந்த விலைவாசி உயர்வை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதேனும் அந்த ஆய்வறிக்கையில் இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. அதாவது எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், வெஜிடபிள்ஸ் வச்சுக்கோங்க, வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ், பல்சஸ், பருப்பு வகைகள், அதனுடைய விலைவாசி வந்து ஒரு ஆவரேஜ் விலைவாசி நிலைமையை விட கூடியிருக்கு, டெஃபினட்டாக கூடியிருக்கு. அதுக்கான காரணங்களும் இருக்குது. அது வந்து அரசே அதுக்கான காரணங்களும் ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படி? அரசு வந்து அதுக்கான காரணங்களாக நம்ம அரசை சொல்ல முடியாது, அரசுடைய பாலிசி நம்ம சொல்ல முடியாது. அப்படின்றது காரணம் இயற்கை சீற்றழிவுகள். நீங்கள் ஒரு ஃப்ளட் வந்துருச்சு, நீங்கள் இது சம்மரில் நார்த் இந்தியாவெல்லாம் பார்த்தோன்னா பெரிய அளவில் ஹீட் வேவ்ஸ், இது எல்லாமே ஒரு கிளைமேட் சார்ந்த விஷயங்கள். இது வந்து இப்போ இதுக்கு ஒரு லாங் டேர்மாக நம்ம என்ன பண்ணணுன்றது இந்த அறிக்கையிலையும் சொல்லுது. நம்ம என்ன பண்ணலாம்? இது மாதிரி இது வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது, இது மாதிரி ஒரு ஃப்ளட் வரதான் போகுது, இது மாதிரி ஒரு ஹீட் வேவ் தான் வந்துக்கிட்டு இருக்குது, தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். இதை இப்போ இந்த இயற்கை சீற்றழிவுகளை சார்ந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அதை நிற்கிறதுக்கு, அதை எதிர்கொள்கிற அளவுக்கு நம்முடைய விவசாயத்தை ஒரு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சராக மாற்றினோம்னா நம்முடைய சப்ளை சைடில் நம்ம வந்து கட்டுக்கோப்பில் கொண்டு வர முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு விவசாயிகளை நம்ம இது பண்ணணும். அது சார்ந்து சில ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸும் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போது ட்ரம்ப் அதிபரான பிறகு வர்த்தக சூழல் ரொம்பவே மாறி இருக்கு. இந்த நிலையில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.3%-இருந்து 6.8% ஒரு இலக்கை அடையக்கூடியதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லை, அதுதான் இப்போ வந்து நம்முடைய நம்முடைய அந்த பாதை இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்போர்ட் சார்ந்து இருக்க முடியாது. அந்த பாதை வந்து உள்நாட்டு சார்ந்து இருக்கிறதா இவங்க மாற்றணும் அப்படின்றது இவங்களே அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நம்முடைய டிமாண்ட் சொல்கிறது, இப்போ வந்து ஒரு எக்ஸ்போர்ட்ன்றது வந்து இன்னொருத்தவங்க நம்ம பொருளை வாங்கணும். இப்போ அவங்க வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன், பெரிய பேரியர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா, அல்லது ஒரு டெரிஃப் போட்டிருந்தாங்கன்னா, அப்போ அந்த பொருளை அல்லது அந்த மாதிரி பொருட்களை நம்மளே வாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாங்கும் திறனை உருவாக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கெப்பாசிட்டியை உருவாக்கணும், நம்முடைய இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும். உள்நாட்டு சார்ந்த ஒரு ஆத்ம பாரத் சொல்கிறாங்களே, ஒரு தன்னிறைவு சார்ந்த ஒரு பொருளாதாரம் சொல்கிறேன், அதை நோக்கி போகணும் அப்படின்றது தான் இவங்களுடைய விஷயம். அந்த க்ரோத் ரேட் 6.4, 6.8ன்றதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ வளர்ந்த இந்தியா அப்படின்னு சொல்கிறது வந்து 2047 வளர்ந்த இந்தியா டார்கெட், ஒரு விக்ஸ்ட் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியில். அதை அடையணும்னா 8% க்ரோத் இருக்கணும். இப்போ இதுவும் இந்த டாக்குமெண்ட்டும் சொல்லுது, நம்ம 6.4% தான், 6.4% நம்முடைய க்ரோத் ரேட்டாக இருக்குது. அப்போ நம்ம அடையணும்னா எப்படி அடையிறது அப்படின்றதுக்கான வழிமுறைகளையும் இந்த அறிக்கையில் அவங்க சொல்கிறாங்க. நாளைக்கு பட்ஜெட்டில் என்ன வகையான இதுக்கான தீர்வுகள் கொண்டு வர போகிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்த அறிக்கைக்கும் அவர்கள் சொல்கிற தீர்வுக்கும் சரிப்படுதா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். நன்றி சார். பொருளாதார ஆய்வறிக்கை குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திரு கலையரசன். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனோடு செய்தியாளர் ராதா. பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.